Hello viewers, Senino பார்க்க போறது Attack on Titan episode 86 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஃபால்கோ போன எபிசோடு டைட்டனா மாறுறான்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வழியா ஆயிட்டான். அவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜா டைட்டன் மாதிரி இல்ல, பையன் கொஞ்சம் வித்தியாசமா வினோதமா இருக்கான். அவன் ஒரு சைடு பொழந்து கட்டுவான், அவனை நினைச்சு எல்லாத்துக்கும் ஒரு சைடு கவலை தான், ஏதாச்சும் ஆயிருமோன்னு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இறங்கி சண்டை போட்டு தானே ஆகணும். சோ மாத்தி அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு சண்டை போடுவாங்க. எப்படி சண்டை போட்டதுல அவங்க ஃபார்மேஷன் உடைய ஆரம்பிக்கும். சோ இப்போ அவங்கள கம்ப்ளீட்டா காலி பண்ணலன்னா எப்பவுமே பண்ண முடியாது. அதனாலேயே வெறிகொண்டு சண்டையை போடுவாங்க. பிளாக் பாத்தீங்கன்னா அந்த ஜா டைட்டனை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயி இன்னைக்கு பொலந்து கட்டாம விட மாட்டேன்னு வெறி கொண்டு கத்திட்டு ஓடுவான். ஆஞ்சி அவனை தடுக்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போடுவான். பட் அவன் பாத்தீங்கன்னா அவகிட்ட இருந்து தப்பிச்சு அவனை பிடிக்க வந்த கார் டைட்டனை அட்டாக் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஜம்ப போட்டு கரெக்டா கப்பல்கிட்ட வந்து எய்ம் வச்சிருவான். எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த கப்பல்ல ஒரு ஓட்ட போட்டுட்டா போதுமே, அதுக்கப்புறம் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ எய்ம் வச்சுட்டான். இங்க எல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பதறிட்டு இருப்பாங்க. ஐயோ கோட்டை விட்டுட்டேமேன்னு. அவன் இது எல்டியாவை காப்பாத்துறதுக்காக அப்படின்ட்டு இவன் கரெக்டா சுட போகும்போது அவன் கையை சுற்றுவாங்க. அதனால அவன் லான்ச் பண்ண தண்டர் ஸ்பியர் பாத்தீங்கன்னா லைட்டா மிஸ் ஆயிரும். அப்படியானது கரெக்டா கப்பலுக்கு பக்கத்துல வந்து பிளாஸ்ட் ஆகி திருக்கும். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் மொத்த கப்பலும் காலி. பாய அப்படியே கதறிக்கிட்டே தண்ணிக்குள்ள போய் விழுவான்னு வைங்க. பிளாக் இந்த மாதிரி அடி வாங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க அத்தனை பேருமே ஜக் அடிப்பாங்க. அந்த டைம் மிக்காசா தான் இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள அத்தனை பேரத்தை கொல்லுவா. சட்டுன்னு அவனுக்கு பாடி எல்லாம் பிளாஸ்ட் ஆகி அப்படியே ரத்த மாலை பேயும். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுவா. சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு வழியா அங்க கப்பலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த செட் யாராச்சும் வந்தாங்கன்னா தான் பிரச்சனை. அதுக்குள்ள இவங்க கிளம்பி ஆகணும். அப்படி கிளம்பலான்னு பார்த்தா இப்ப ஃபால்கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான். ஏன்னா மொதல் டைம் டைட்டனா மாறறான்ல, அதனால அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம பீக் இருந்துட்டு எனிமீஸ் எல்லாம் போயிட்டாங்க, வா போலான்னு சொல்லி கூப்பிட்டா அவளை படுக போட்டு அவ கழுத்துல ஏறி கவுன்னு கவ ஆரம்பிச்சிருவான். ஆடா அப்படி கவி கழுத்தே உடஞ்சு போச்சு. பீக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப வீக் ஆயிட்டா. அவனை பிடிக்கலன்னா அவ்வளவுதான். அப்பதான் கமாண்டர் மகத்தங்க வந்து கரெக்டா அவன் முதுகுல ஒரு வெட்ட போட்டு பயல உள்ளுக்குள்ள இருந்து வெளியில எடுப்பாரு. பரவாயில்லடா கண்ணா, சூப்பரா பண்ணிட்டேன், இனி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்தர தூக்கிட்டு வருவாங்க. ரெய்னர், ஆனி, ஃபால்கோன்னு. மகத் என்ன பண்ணுவாரு, ஃபால்கோவை அனியா குப்பன்ட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க பாரு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, எப்படியும் எனிமீஸ் நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நான் இங்க இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கப்பல்ல சேஃப்டியா அனுப்பி விட்டுட்டு மனுஷன் பாத்தீங்கன்னா இங்க துப்பாக்கியோட சுத்திட்டு இருப்பாரு. அவங்க பாத்தீங்கன்னா பொறுமையா ஒரு வழியா கப்பலை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியாச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. எனிமீஸ் வந்து இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு மகத்தை சுட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் யாரோ ஒருத்தர் வந்து சரக்குன்னு பயங்கரமா வெட்டி வீசுவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஷாடிஸ் கன் பாயிண்ட்ல மகத்து புடிச்சு, நீ தான் வந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எல்லாத்தையும் கொன்னியான்னு கேட்டவன ஆமாம் பாரு. ஆமா நீ ஏன் கப்பல்ல ஏறி போகல அப்படின்னு கேட்டா மனுஷன் இன்னொரு காரணம் சொல்லுவாரு. என்னன்னா மார்லேன் க்ரூசர்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஷிப் இருக்குது. இது பாத்தீங்கன்னா செம ஃபாஸ்ட். இத வச்சே நம்மளுக்கு போயிட்டு இருக்காங்களே அந்த ஷிப்பை அசால்ட்டா புடிச்சு அட்டாக் பண்ணி மூழ்கடிக்க முடியும். அதனால இதை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் மனுஷன் இங்கே இருந்திருப்பாரு. எப்படி இந்த கப்பல் எடுத்துட்டு தான் விரட்டுவானுங்கன்னு நைஸா உள்ளுக்குள்ள போவாங்க. அங்க ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் எல்லாம் வச்சு அடிப்பாங்கல்ல அந்த ரூம்ல. மகத் வந்து அந்த மருந்து எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு இருப்பாரு. எதுக்குன்னா அந்த கப்பலையே பிளாஸ்ட் பண்ணிடலான்னு. இத நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு ஷாடிஸ் கிட்ட சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே எப்பண்டா சாவலாம் தான் வெயிட்டிங்ல இருக்கேன், அதனால நீங்க தாராளமா என்ன பண்ணுமோ பண்ணுங்க. ஆமா சடனா எதுக்காக நீங்க எங்க சைடு வந்து சேர்ந்தீங்க, இப்படி நீங்க பண்றதுனால உங்க ஐலாண்டுக்கு தான் டவுன்ஃபால், அது ஓகேவான்னு கேட்டா அப்பதான் ஒரு மேட்டர் சொல்லுவாரு. அட நம்ம ஆளுகெல்லாம் வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போது மேல ஜன்னல்ல இருந்து யாரோ ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இவரு தான். இவரோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதான் நம்ம பையலுங்க. ஆனிய கூப்பிட்டுட்டு ஷிகன்ஷினாவை நோக்கி போனாங்க. அப்பதான் இவருக்கே தெரியுது ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆனி இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவதான். அவளை கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாம் போறாங்கன்னா நம்ம பையலுக்கு ரொம்ப மெச்சூர்டா ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் சப்போர்ட் பண்றதுக்காக வந்தாரு. அது மட்டும் இல்லாம பிளாக் பைய கப்பலை எய்ம் வச்சு அட்டாக் பண்ண போகும்போது அவன் கையை யாரோ சுட்டாங்கல்ல, அது இவரு தான். மனுஷன் மட்டும் மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ட்ரெயின்ல வந்துச்சுல்ல, அதை மட்டும் இவரு காலி பண்ணலன்னா இந்நேரத்துக்கு இவங்களால கிளம்பி இருக்கவே முடியாது. கன்ஃபார்ம் காலி. கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும், ஒரு ஹீரோ தான் இந்த உலகத்தை காப்பாத்த ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ட்டு ஷாடிஸா அவரு சொல்றாரு. உடனே இவரு ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரும் பாரு, நீயும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணிருக்க, நான் மட்டும் இதை பண்ணலன்னு இவரு பெருந்தன்மையா பேசுறாரு. மகத்துக்கு பாத்தீங்கன்னா கஷ்டமாயிரும். ஏன்னா நாட்டுக்காகன்னு சொல்லி பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க செவுத்தை உடைக்க சொல்லி நான் தான் ஆர்டர் போட்டேன். ஆனா இப்பதான் நான் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்றேன், அவங்களாலேயுமே நார்மல் லைஃப் சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும். அதை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்பங்கும் போது ஷாடிஸ், எதுக்காக உங்களை நீங்க தாழ்த்தி பேசுறீங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது, அதனால
அதனால நீங்க ஒன்னும் மனசோடைஞ்சு போகாதீங்கன்னு நல்ல ஆறுதல் சொல்லுவாரு. அப்போ பிளாக்கோட ஆளுங்கெல்லாம் வந்து டோரை ஓபன் பண்ணுங்கடா சொட்ட பயலுகளான்னு கதறிட்டு இருப்பானுங்க. ஆமா இவனுக்கு சொன்ன உடனே இந்தாங்கப்பா வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் இருக்குது வாங்கன்னு ஓபன் பண்ணி விடுவாங்க. சைல்டிஷ் ஃப்ளோஸ் ஷாடிஸ் பாத்தீங்கன்னா அவர் கையில இருந்த கன் அவர்கிட்ட கொடுத்து நீங்க பண்றதால அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி உங்க பேர் என்னன்னு கேட்பாரு. கெய்த் ஷாடிஸ். உங்களோட பேர் என்ன உடனே தியோ மகத்தும்பாரா. உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு கன்னை ட்ரிகர் பண்ணுவாரு. அந்த வெடி மருந்துல பட்டு பட்டால்னு வெடிச்சு மொத்த கப்பலுமே சல்லி சல்லியா போயிரும். இனி அத பழைய இரும்பு கடையில கூட போட முடியாது. அப்படி ஒரு நிலைமைக்கு போயிரும். எப்படி அவர் இறந்துட்டாரே அப்படிங்கறத நம்ம ஆளுகெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவாங்க. நம்ம ஆளுகளுக்கு கெய்த் வந்த மேட்டர் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சா நல்ல விஷயம் தான். சரி இப்ப கப்பல்ல காட்டுறாங்க. ஆஞ்சி என்ன சொல்லுவா, நம்ம பிளான் பண்ணது மகத்தோட சேர்த்தி தான் ஒடிஹா போலான்னு. ஆனா இவங்களுக்கு இப்ப நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இதை விட்டா வேற ஆப்ஷனும் இல்லைன்னு வைங்களேன். ஆமா அந்த கப்பல் தான் வேகமா போகும் அப்படின்னா இவங்க அந்த பிளைங் போட்டோட கைத்த கழட்டி அதுல கட்டிட்டு அந்த போட் எடுத்துட்டு கிளம்பி இருக்கலாமே. நல்லா வேகமா சீக்கிரமாவே போய் சேர்ந்துருக்கலாம். ஏன் அப்போ ஸ்டார்ட் பண்ணல? என்ன ஹண்ட்ரவியோ போங்க, மேபி ரெடியா இல்லாம இருந்திருக்கலாம். அதே நேரம் இங்க கப்பல்ல நம்ம ஹாஞ்சி லிபரியோவை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனி ரொம்ப உடஞ்சிருவா. இவ்வளவு நாள் அவ கஷ்டப்பட்டு சண்டை போட்டது எல்லாமே வீணா போச்சே. சொல்ல போனா அவ அவங்க அப்பாக்காக சண்டை போட்டா. அதுவே இல்லங்கும் போது அவளுக்கு ஃபீலிங் இருக்கத்தானே செய்யும். நான் பேசாம ஷிப் அவுட் குதிச்சிடுறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்னதான் இவங்க கஷ்டப்பட்டு போய் ரம்பிளிங்க இப்ப ஸ்டாப் பண்ணாலும் லிபரியோவும் மார்லேஸும் அழியறது வந்து தடுக்க முடியாத ஒண்ணு. மகத்துக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவரோட லைஃப கொடுத்து நம்ம ஆளுகளை இவ்வளவு தூரம் அனுப்பி விட்டுருக்காரு. அவர் லிபரியோக்கோ இல்ல மார்லேக்காகவோ பண்ணல. இந்த உலகத்தை காப்பாத்தணும், சொல்ல போனா பேர் தெரியாத ஆளுகளை கூட காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. எப்படி சொன்ன உடனே எல்லாருமே அங்க ஃபீலிங்கோட இருப்பாங்க. அந்த டைம் ஆனி நம்ம மிகாசாவை பார்த்து இப்ப உன்னால இறனை கொல்ல முடியுமா மிகாசா? நான் அவனை கொல்ல போனா உன்னால அதை வேடிக்கை மட்டும் பார்க்க முடியுமா? சொல்லு மிகாசா சொல்லு. மாத்தி மாத்தி சண்டை போட்டு கொல்றதுன்னு அதையே பண்ணி பண்ணி எனக்கு அழுத்து போச்சு. என்னால இதுக்கு மேல உங்க கூட சண்டை போட முடியாது. உங்க கூட மட்டும் இல்ல உங்க யாரு கூட என்னால இனிமேட்டு சண்டை போட முடியாது. ஏன் இறன் கூட கூட என்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுவான். இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுக சேஃப்டியா அந்த ஒடிஹாங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்து ஷிப்பை சூப்பரா ரிப்பேர் பண்ணிட்டு இறனை தடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.